ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிலை தீபம் போடும் முறை என்ன, எந்த டைமில் நாம் வெற்றிலை தீபம் போடணும், வெற்றிலை தீபம் எத்தனை வாரங்கள் தொடர்ந்து போடணும், விளக்கு போட்ட பிறகு அந்த வெற்றிலையே நாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான தெளிவான ஒரு பதிவாக இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் விளக்கு போடும்போது எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வராது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வெற்றிலை தீபம் போடும் பழக்கமெல்லாம் நடைமுறையில் இல்லவே இல்லை. இப்போ தான் சில வருஷங்களாக இந்த வெற்றிலை தீபம் போடும் பழக்கம் நடைமுறையில் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி விளக்கு போடும் முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் எங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் போடுறத எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன். அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை உங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணி வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரியும், தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினச்சி தான் நாம் வெற்றிலை தீபம் போடுவோம். ஒரு சில பேர் 48 நாட்கள் விரதம் இருந்து தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுவாங்க. அந்த மாதிரியும் வெற்றிலை தீபம் போடலாம். இல்லை, முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி அன்னைக்கு, கார்த்திகை நட்சத்திரம், இந்த நாட்களிலும் சில பேர் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்வாங்க. நீங்கள் எந்த நாளில் வெற்றிலை தீபம் போட்டாலும் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் முருகனை நினச்சி வெற்றிலை தீபம் போட போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போங்க. மறுநாள் காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு வாசலில் அழகாக ஒரு மாக்கோலம் போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் முருகனோட வேல் அல்லது சிலை வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி வேல் சிலை இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு மறக்க வேணாம். அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா பால், சந்தனம், குங்குமம், பன்னீர், தேன், இந்த மாதிரி எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம். இத்தனையும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பால் மட்டுமாவது வச்சு அபிஷேகம் பண்ணணும். ஒரு சில பேர் வீட்டில் வேல் சிலையெல்லாம் இருக்காது, முருகனோட திருவுருவப்படம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கிறவங்க தண்ணி அல்லது ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சிருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வெற்றிலை தீபம் போட போகிறீங்க அப்படின்னா முருகனுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் போட போகிற அந்த இடத்த மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு அந்த மஞ்சள் மேலே முருகனோட ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சர்க்கோண கோலமாக போட்டுக்கோங்க. கோலம் போட தெரியல அப்படின்னா கடையில் சர்க்கோண கோலம் அச்சு கிடைக்கும், அதை பயன்படுத்தி கூட நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். நீங்கள் வெற்றிலை தீபம் போடும்போது டைரெக்டாக எப்போவுமே தரையில் வச்சு விளக்கு போடாதீங்க. ஒரு பித்தளை தட்டு அல்லது வெள்ளித்தட்டு மேலே வச்சு விளக்கு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. எவர் சில்வர் தட்டு வச்சு விளக்கு போட வேண்டாம். ஏன் அப்படின்னா அதில் இரும்பு கலந்துருக்கும். இரும்பு அப்படின்றது சனீஸ்வரனை குறிக்கும். அதனால தான் வெற்றிலை தீபம் போட போகிற அந்த பித்தளை தட்டை எடுத்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 6 வெற்றிலையை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு காம்பை நீக்கிடுங்க. வெற்றிலையில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெற்றிலையில் ஏன் காம்பை நீக்கணும் அப்படின்னா வெற்றிலையின் நுனியில் லட்சுமி தேவியும் நடுவில் சரஸ்வதி தேவியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வெற்றிலை தீபம் போடும்போது வெற்றிலையின் காம்பை நீக்கிட்டு தான் விளக்கு போடணும். அதுக்கப்புறமா எல்லா வெற்றிலையிலுமே அழகாக சந்தன குங்குமம் வச்சு அந்த தட்டு மேலே வைக்கும்போது நீங்கள் வெற்றிலையின் நுனிப்பகுதி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 6 மண் விளக்கு எடுத்து அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெற்றிலையின் மீது ஒவ்வொன்றா வச்சுருங்க. நீங்கள் 6 அகல் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு அகல் விளக்கு மட்டுமாவது எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெற்றிலைக்கு நடுவில் வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையை சுற்றி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகனோட திருவுருவ படத்துக்கும் வேலுக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணணும். செவ்வரளி பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னா
மல்லிகை அல்லது பன்னீர் ரோஸ் வச்சும் நாம் அலங்காரம் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வாசனை மலர் வைக்கணும், அதுக்காக தான். வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பாக நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தான் நாம் விளக்கு போடணும். விளக்கு போட ஆரம்பிக்கும் போது நீங்கள் முன்னாடி நீக்கின அந்த வெற்றிலை காம்பையும் அந்த தீபத்துக்குள்ளே போட்டு நீங்கள் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் விளக்குல நாம காம்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றணும் அப்படின்னா, மூதேவி அப்படின்றவ தரித்திரம், சோம்பல், நோய்க்கு காரணமாக இருக்கிறவங்க. தீபம் ஏற்றும் போது விளக்குல நாம காம்பை போடும்போது அந்த காம்பு எரியிற மாதிரி வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நாம் முருகனுக்காக விளக்கு போடுற அந்த விளக்கின் நுனிப்பகுதி, அதாவது எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, நாம் முருகனை நினச்சி என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை பொறுத்து நீங்கள் திசையை முடிவு பண்ணிக்கலாம். அதாவது கிழக்கு திசையை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு திசையை நோக்கி விளக்கோட திசை இருந்துச்சு அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும், தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு திசையை நோக்கி தீபம் எரிஞ்சிச்சு அப்படின்னா செல்வம் அதிகரிக்கும், அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக முருகனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்ய போறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் திசையை மாற்றி வச்சுக்கோங்க. தெற்கு திசையை நோக்கி மட்டும் விளக்கு எரிய வேண்டாம். அடுத்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யும் போது முருகனுக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். பால் பாயாசம் சிறப்பு. முடியலை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை அதுவும் முடியலை அப்படின்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சுக்கலாம். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்க மறக்கக்கூடாது. விளக்கு போட்டு முடிச்சுட்டு முருகனுக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு முருகனோட பதிகங்கள் ஏதாவது கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ண மறக்க வேண்டாம். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு முருகனை மனதார வேண்டி வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எந்த நேரத்தில் நாம் வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னா, முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் ஓரை நேரத்தில் நாம் வெற்றிலை தீபம் போடும்போது முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சஷ்டி திதியில் போடுவாங்க, ஒரு சில பேர் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாட்கள்லையும் போடுவாங்க. தாராளமாக போட்டுக்கலாம். செவ்வாய் ஓரை நேரம்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்களில் வரும். எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த ஓரை நேரத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இன்றைக்கி விளக்கு போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே வச்சுட்டு நாளைக்கு காலையில் தான் அந்த வெற்றிலையை நாம் ரிமூவ் பண்ணணும். அந்த வெற்றிலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக பூஜை குப்பையெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த பூ, பத்தி இதெல்லாம், ஸோ அது கூட சேர்த்து நீங்கள் இந்த வெற்றிலையையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட பூஜை குப்பையெல்லாம் நான் நினைக்கி ரிமூவ் பண்ணிடுவேன், என்கிட்ட ஸ்டாக் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் செடியோ மரமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடியிலையும் நாம் விளக்கு போட்ட அந்த வெற்றிலையை போட்டுடலாம். தப்பு இல்லை, காலில் மிதிப்படக்கூடாது, அவ்வளவுதான். இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை தொடர்ந்து 6 வாரங்கள் செவ்வாய் ஓரை நேரத்தில் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நினைச்ச வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். உண்மையான பக்திக்கு பலன் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். இடையில மாதவிடாய் நேரங்களில் நாம் தொடர்ந்து போட முடியலை அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களை நாம் கணக்கு வச்சு தொடர்ந்து போட்டுக்கலாம். 6 வாரங்கள் கழித்து உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக போய் முருகனை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர்